இப்போ வராகிய யாரெல்லாம் எப்படி வணங்கலாம்? வணங்குனா, இப்ப நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட இவ்வளோ பிரச்சனை, இது இல்லாம நான் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில 1000 பிரச்சனைகள் இருக்கும். இப்போ அ இது அனைத்துக்கும் நம்ம எங்க தீர்வு? இல்ல எப்படி நம்ம வழிபட்டா தீர்வு இருக்கும்? நான் பஞ்சமில வழிபட்டா தான் எனக்கு தீர்வு கிடைக்குமா? அப்படிங்கிறதெல்லாம் நான் விட்றேன். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்தில சுத்தமான தேங்காய் எண்ணெய், அதாவது செக்குல ஆட்டுன தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா? இத வாங்கி பிரம்ம முகூர்த்தத்தில, அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில காலையில 5 மணிக்கு வராகியோட சிலையோ, இல்லன்னா அவளோட ஃபோட்டோவோ முன்னாடி வச்சு, சுத்தமான தேங்காய் எண்ணெய் விளக்கேத்திட்டு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கீழ ஒரு விரிப்பு, அது ஒரு வெள்ளை வேட்டியா இருந்தாலும் சரி, கம்பளி விரிப்பா இருந்தாலும், ஒரு கிழக்கு முகமோ, இல்லன்னா வடக்கு முகமோ உங்க வீட்டோட இத பொறுத்து, அங்க நீங்க உட்கார்ந்து இப்போ இப்போ எனக்கு எல்லாமே பிரச்சனையா இருக்கு. எனக்கு ராகு கேது தோஷம் இருக்கு. எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு. எனக்கு குரு பெயர்ச்சினால எனக்கு பிரச்சனையா இருக்கு. எனக்கு சனி திசையினால எனக்கு பிரச்சனையா இருக்கு. இல்ல நான் ஜாதகர பார்த்தேன். சனி இப்ப 7 சனி ஆரம்பிச்சுருச்சு, அஷ்டம சனி ஆரம்பிச்சுருச்சு, கண்டக சனி ஆரம்பிச்சுருச்சு. எல்லா தோஷங்களும் இவ்வளோ பிரச்சனை இருக்கு. எனக்கு இத்தனை கோயிலுக்கு என்னால போக முடியாது. இத்தனை பரிகாரம் என்னால பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் எங்கன்னா, இது அந்த எல்லாமே நவகிரகங்கள சுத்தி தான் அனைத்து பிரச்சனைகளும் இங்க இருக்கு. எப்போ இந்த நான் அத்தனைக்கும் ஒரே சொல்யூஷன் எங்க போலாம் அப்படின்னாக்கா, திருஞான சம்பந்தர் அருளிய கோளறு பதிகம். இது மாரி ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் எங்கேயுமே கிடைக்காது. Admission open for NEET repeaters. Join Velamala IIT NEET Academy. Scholarship worth 5 crores.